கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மளை அவருடைய பெரிதான இரக்கத்தினால இந்த ஒவ்வொரு மாதமும் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நம்மளை காண செய்த கிருபைக்காகவும் அவருடைய தயவுக்காகவும் நம்ம நன்றி செலுத்துவோம். அவர் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. ஏன்னா நம்மேல அநேக பேர் அன்பு வைக்கிறாங்க, இல்லை அக்கறையோடு இருக்கலாம். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அந்த அன்பும் அக்கறைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. அந்த அன்பு சில காலத்துல அப்படி தனிந்து முடிந்து போயிருது. ஆனாலும் மனுஷங்களுடைய அன்பு அது வரைக்கும் தான் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு, நம்மளை படைத்த தேவனுடைய அன்பு சதா காலங்களும் நம்மளோடு இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல எது வரைக்கும் வாழ்கிறோமோ அது வரைக்கும் மனிதனுடைய அன்பு கூட பொய்த்து போயிருக்கலாம், இல்லை அவங்கள நம்பி கூட நம்ம ஒரு வருத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவர் நம்மேல் வைத்த அன்பு நம்ம இந்த உலகத்துல வாழும் வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்மேல் கொண்டிருந்த அந்த அன்பு நம்மளோடு நீடித்து கொண்டே இருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில அந்த அன்புக்காகத்தான் சில நேரங்கள்ல ஏங்கி நம்ம மற்றவங்களோடு பேசுகிறோம், பழகிறோம். ஆனால் அந்த அன்பு மற்றவங்களுக்கு அது அது ஒரு அற்பமாக தெரிந்து அவங்க நம்மளை ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்திட்டாங்கன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம உள்ளம் உடைகிறது. இப்படிச்ச நம்மளை நினைச்சிட்டாங்களே, நம்மளை இப்படி ஒரு வேதனைப்படுத்திட்டாங்களே, இந்த காரியம் நம்மகிட்ட இல்லை, இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நம்மளை விட்டு விலகிட்டாங்களே, நம்மளை குற்றப்படுத்துகிறாங்களே, நம்மளை நிந்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பல நாட்கள் பல நேரங்களில் நம்ம வேதனைப்படுவது உண்டு. அது எல்லாருக்கும் நடந்து ஒரு காரியமாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் மற்றவங்களாலையும் யாராலும் மற்றவங்களாலையும் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துலனாலும் நம்ம ஒரு நிந்தனையை நம்ம அனுபவித்திருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்டிருக்கலாம். அந்த நிந்தனையிலிருந்து எனக்கு ஒரு ஒரு விடுதலை இல்லையா, இவங்கெல்லாம் என்னை நிந்திக்கிறாங்களே, என் குடும்பத்துல இப்படி இல்லைன்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க அநேக நேரங்களில அதை நீங்க சந்திச்சது உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் அதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நம்ம ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார், நான் நீக்குவேன் என்று ஆண்டவர் நமக்காக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நான் நீக்குவேன்னா உன் வேதனை மட்டுமில்ல, நீ பட்ட அவமானத்தையும், நீ எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டியோ, உன்னைய நிந்தித்தார்களோ அந்த நிந்தையை நான் நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ராகேலுக்கு குழந்தை இல்லாம இருக்கும்போது அவள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். அந்த நினைத்தருளினால அவளுக்கு ஒரு நல்ல குழந்தையை ஆசீர்வாதமாக கொடுத்தார். அதனாலதான் ஆண்டவரே, தேவனே, என் நிந்தையை நீங்க நீக்கி விட்டீங்க. அதான் ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் நிந்தையை நீக்குவேன் என்று. அந்த நிந்தை எந்த காரியமாக இருக்கலாம். ஒரு பிள்ளை இல்லாத காரணத்தினால நம்ம நிந்தைப்பட்டிருக்கலாம், இல்ல நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நம்ம நிந்தையை அனுபவிச்சிருக்கலாம், இல்ல நம்ம மற்றவங்களால ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில, அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில நம்ம நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிந்தையை நான் நீக்குவேன், உன் அவமானத்தை நான் நீக்குவேன். நீ எந்தெந்த இடத்துல சிறுமைப்பட்டு போனியோ, எந்தெந்த இடத்துல மற்றவங்களால நீ காயப்பட்டு ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ இருந்தியோ, அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்த போறேன், உன் நிந்தையை நீக்க போறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்னாளுக்கு ஒரு குழந்தை இல்லாம இருக்கப்படுறதுனால அவள் அவளுடைய இன்னொரு சகோதரி மனைவி, கணவரோட இன்னொரு மனைவி அவளை நிந்திக்கிறார். உனக்கு பெனினாள் என்ற அந்த மகள் அண்ணாளை நிந்திக்கிறார், வேதனைப்படுத்துகிறார். ஆனாலும் ஆண்டவர் அண்ணாளை நிலைத்தறினார். ஏன்னா அவ மனக்கசந்து வேதனையோடு அழுதா. யாரிடத்திலையும் போய் தன்னுடைய வேதனையை சொல்லல. அதை புரிஞ்சுக்கிடாத யாருமே அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவளுக்கு அது அவளுக்கு அது சரியா ஆகல. எல்லாரும் அவளை ஒரு ஒரு அற்பமாக நினைத்திருக்கலாம், அவளை நிந்தித்திருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய வேதனையை கண்ணீரையும் ஆண்டவரிடத்துல போய் சொன்னான். அவ தன் கண்ணீரை அப்படியே விண்ணப்பத்தை அழுது ஊற்றினாள் என்று நம்ம வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நிந்தை இருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம். நீங்க அந்த வேதனையை மற்றவங்களிடத்துல சொல்லி அவங்க அதுல குளிர் காயலாம். உன் வேதனையை சொல்லு, உன் கஷ்டத்தை சொல்லு, ஏன்னா கேட்டுட்டு அதற்கான தீர்வை சொல்லாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்துல போய் நீங்க அழும்போது உங்களுடைய வேதனையும் மற்றவங்களாக நீங்க பட்ட நிந்தையும் அழுது அவரிடத்துல நீங்க சொல்லும் போது
கர்த்தர் உங்கள் நினைத்தருள்வார். அதே மாதிரிதான் அன்னாளை நினைத்தருளி ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். நம்ம அநேக காரியத்துல நம்ம நிந்தை அவமானப்படும் போது, ஆண்டவரே நான் ஏன் இந்த மாதிரி நிந்தையை அனுபவிக்கிறேன், நான் சிறுமையாக தெரிகிறது, நான் சிறுமப்பட்டுட்டேனே, இந்த இடத்துல நான் ஒதுக்கப்பட்டுட்டேனே என்று நம்ம சில நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் நிந்தையும் உன் அவமானத்தையும் இந்த மாதத்துல நான் நீக்க போறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரியத்துல நிந்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம். இந்த ஒரு வேதனையை வாழ்க்கையில சிறையிருப்பாக இருக்கிறது. இது மற்றவங்களால நான் அந்த காயத்திலிருந்து விடுபட முடியல, அது என்னை அழிக்க முடியாத ஒரு நிந்தையாக இருக்கிறது. அந்த இடத்துல என்ன அந்த அற்புதம் நடந்தாதான், அவங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு என்னை நான் நிரூபிக்கப்பட்டாதான், என்னை ஆசீர்வதித்தாதான் எனக்கு அந்த அற்புதம் நடந்தா என் நிந்தை மாறும் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் அந்த நிந்தையை ஆண்டவர் நீக்க போகிறார். நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 54வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ இலச்சை அடையாதே, நிந்தே இனி நினையாதிருப்பாய் என்று. அந்த வெட்கப்பட்டுருவனோ நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நான் அந்த இடத்துல நிந்தையை அவமானத்தை அனுபவிச்சிருவனோ, நான் வேதனைப்பட்டுருவனோ அப்படின்னு மற்றவங்க முன்பாக நான் கூனிக்குருவி நின்றுவனோ, இந்த காரியத்துல என் குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வருமானத்துல மற்றவங்களோட நான் ஒரு அற்பமாக எண்ணப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் அப்படி ஒரு நாள் உங்களை விட மாட்டார். சில நேரங்களில நம்ம வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும்போது, ஆண்டவர் இப்படி நம்மளை கைவிட்டுட்டாரே, நம்மளை விட்டு விலகிட்டாரோ, இப்போ உங்க முன்னாடிலாம் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனையின் நிந்தையினை நான் மாற்ற போறேன் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதம் 30:5 வசனத்தை வாசிக்கும் போது, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்துல நீங்க அழுது இருக்கலாம், நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அதனால நீங்க ஒரு நிந்தையை அனுபவிச்சிருக்கலாம். ஆனாலும் நீங்க விடியற் காலத்துல நிச்சயம் ஒரு களிப்பை காணுகிற நாள் வரும். மறுநாள்ல உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அந்த இரவு முழுக்க நீங்க அழுதிருக்கலாம். கர்த்தரிடத்துல, ஆண்டவரே என் நிந்தையை நீர் மாற்ற முடியுமா, என் கண்ணீரை நீர் மாற்ற முடியுமா என்று நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை நிந்தையை அவர் மாற்ற போறார். நம்ம ஒரு வார்த்தை கூட வாசிக்கிறோம். யோபு 16வது அதிகாரத்துல 10வது வசனத்துல, எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். பாருங்க, யோபை போல ஒரு மனுஷன், பாடுள்ள மனுஷனை எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடு, தான் பிள்ளையை இழந்து மனைவியும் சில நேரங்கள்ல தூசித்து, நீ ஏன் நீ ஆண்டவர் ஆண்டவர் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய, நீ ஆண்டவரை மறுதலிச்சு உன் ஜீவனை விடுன்னு சொல்லும் போது அவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். நண்பர்களால வேதனை, எல்லாராலையும் கண்ணீர் வடித்து ஒரு புழுதியில ஒரு தூசியில உட்கார்ந்து தன்னுடைய வியாதியை அவன் சோர்வடைஞ்சு ஓட எடுத்து சுரண்டி கொண்டு அவன் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான். அவன் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாக தங்கள் வாயை திறந்தார்கள், எனக்கு விரோதமாக அநேக வார்த்தைகளை பேசி என்னை நிந்தித்தார்கள், என்னை என்னுடைய கண்ணீர் கடலில தள்ளுனாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னு யோபு சொல்லுகிறான். யோபை போலதான் அநேக நேரங்களில சில மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், நிந்தித்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடி கொண்டிருக்கலாம். அதான் நம்ம வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாக ஏகமாக கூட்டம் கூடினார்கள். உங்களை நிந்திக்கிறதற்காகவே ஒரு ஜன கூட்டம் உங்களை நிந்தித்து கூட்டம் கூடி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக புறம் பேசி கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த நிந்தனையும் வேதனையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைவை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தார். அவன் முன்னிலைவை பார்த்து பின்னிலைவை அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல ஆண்டவர் நீங்க இழந்ததை நீங்க பெற்றுக்கொள்கிற நாள் வரும். நீங்க நிந்தனப்பட்டு நீங்க வேதனைப்பட்டு இருந்த காலங்கள் எல்லாம் ஒரு நேரத்துல மாறுகிற நாளாக இது இருக்க போறது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்ம யோவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது, இதோ நான் உங்களை இனி புறஜாதிக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புறஜாதி மக்கள் கூட நிந்தனப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனா இனிமேல் நீ நிந்தனப்பட மாட்ட. அந்த ஜன கூட்டத்துல
உன்னை நான் நிந்தையாக வைக்க மாட்டேன். உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவிலே உன்னை நான் வைக்க மாட்டேன். உன்னை எடுக்க போறேன். அதிலிருந்து உன்னை எடுத்து உன்னை பயன்படுத்த போறேன். உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன் நிந்தையை எல்லாம் மாற்ற போறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளோடு பேச விருப்பப்படுகிறார். நீ என்னிடத்துல உன் வேதனையை மனக்குமுறல நீ சொல்லு, அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாசிக்கிறோம் யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். பாருங்க, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது கானானை கண்ட அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உருவாக்குனார். அவங்க எகிப்துல பட்ட வேதனையை, நிந்தையை இனிமேல் அவங்க வாழ்க்கையில அவங்க காணாதபடி செய்தார். உங்க வாழ்க்கையில அநேக எகிப்து நாட்கள் இருக்கலாம். எகிப்துல நீங்க பட்ட வேதனை, நான் குடும்பத்தோடு நான் கல்யாணம் முடித்து வந்தேன், எவ்வளவோ குடும்பத்துல நெருக்கம், வேதனை, இழப்புகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நான் சந்திச்சுட்டேன். இனிமேல் என்னுடைய பலன் குன்றி போய் இருக்கு. நான் இனிமேல் எப்படி நான் இதுல இருந்து மீளுவேன் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து உங்களை தூக்கி உங்க குடும்பத்தை கானானிலே கொண்டு வைக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. நிச்சயம் அது ஆசீர்வாதமான நாள். அது நிந்தையா மாற்றுகிற நாளாக உங்க வாழ்க்கையில இருக்கும். அதை நிச்சயம் ஆண்டவர் செய்வார். கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். உங்க குடும்பத்தின் பாடுகள் இனிமேல் அது உங்களை தொடராது. உங்க சாபம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாபம் உங்களை தொடராது. நிச்சயம் அந்த நிந்தையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அவங்க நிந்தை இனிமேல் பட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. அதிலிருந்து சரிக்கு ஆண்டவரே சரியாக அவங்களுக்கு ஆண்டவரே நன்மையான காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்ய போறீங்க. அவங்க இழந்ததை ஆண்டவரே, அவங்க அவமானப்பட்ட நாட்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறீங்கப்பா. நிச்சயம் அவங்க வாழ்க்கையை, நிந்தையை மாற்றி ஆண்டவரே களிப்புள்ளதாகவும் ஆண்டவரே சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் நீர் மாற்ற போறீங்க. உம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எது இல்லையோ, இது இல்லையே என் வாழ்க்கையிலே என்று அவமானப்பட்ட நாட்களுக்கு, நிந்தை அவமானத்தை சந்தித்த நாட்களுக்கு சரியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறீர். அதற்காக நன்றி. என்ன தேவையோ உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அதை தேவையை சந்திச்சு அவங்கள ஆசீர்வதித்து மற்றவங்க கண்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக வைக்க போறீர். அதற்காக நன்றி. பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் சின்னுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.